நீ யாருகிட்ட வேணா போய் சொல்லு, கண்டிப்பா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று கூறினான். நீங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலன்னா நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல என்று நித்யா கோபமாக கூறவும், என்கிட்ட டிவோர்ஸ் வாங்காமலேயே அவன் கூட குடும்பம் நடத்தி குழந்தை பத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவன்னா. இப்ப நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? அவனுடைய நோக்கம் என்ன என்று நித்யாவிற்கு தெளிவாக புரிந்துவிட்டது. பட்டப்பகலில் பொது இடத்தில் இப்படி தன்னிடம் அத்துமீறி அசிங்கமாக நடந்து கொள்வதை பார்த்து அவள் முகம் வெளிரி போனது. என்னதான் அவள் தன்னை தைரியமானவளாக இருக்க முயற்சி செய்தாலும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவனை கையெடுத்து கும்பிட்டு, "ப்ளீஸ் பிரகாஷ், என்னை விட்டுடுங்க" என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிவதை பார்த்தவுடன் பிரகாஷிற்கு இன்னும் உற்சாகமாகிவிட்டது. உடனே தன்னுடைய டாப்ஸை இறுக்கமாக பிடித்துக் கொண்ட நித்யா ஆவேசமாக அவனுடைய அடிவயிற்றில் ஓங்கி ஒரு உதை விட்டாள். அதில் பிரகாஷ் அப்படியே வயிற்றை பிடித்துக் கொண்டு சுருண்டு விட்டான். இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட நித்யா அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டு காரில் இருந்து இறங்கி வெளியே கூட ஆரம்பித்தாள். கீழே விழுந்த பிரகாஷ் சிறிது நேரத்தில் சுதாரித்துக் கொண்டு எழுந்து, "ஏய், ஓடாத, நில்ல" என்று சொல்லிக்கொண்டே அவளை துரத்த ஆரம்பித்தான். அவர்கள் இப்பொழுது கோர்ட் வளாகத்தை விட்டு வெளியில் வந்துவிட்டார்கள். மூச்சை பிடித்துக்கொண்டு வேகமாக ஓடிய நித்யா தனக்கு முன்னால் வந்த காரை கவனிக்கவில்லை. அந்த காரில் மீது மோத போனாள். நல்ல வேளையாக அந்த காரை ஓட்டிக்கொண்டு வந்த நபர் கடைசி நேரத்தில் வேகமாக பிரேக்கை அழுத்தி காரை நிறுத்திவிட்டு, "இந்தாமா, முன்னாடி கார் வர்றது தெரியாதா? ஏன் இப்படி ஓடி வர?" என்று கேட்டுக்கொண்டே டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கினார். "இல்ல சார், அது என்று சொல்லிக்கொண்டே அந்த நபரை பார்த்த நித்யா அப்படியே திகைத்து போய் நின்று விட்டாள். அது வேறு யாரும் இல்லை, ராகவ் தான். அப்பொழுதுதான் ராகவும் நித்யாவை கவனித்தான். "நித்யா, நீயா?" என்று அவன் ஆச்சரியமாக கேட்கவும், "ஆமா, நான் தான் மிஸ்டர் ராகவ், ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க" என்று நித்யா பயந்து போய் கூறினாள். தலைவிரி கோலமாக ஆடைகள் கலைந்து போயிருந்த அவளையும் பின்னால் சற்று தொலைவில் துரத்தி கொண்டு வந்த நபரையும் பார்த்த ராகவிற்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்துவிட்டது. அப்பொழுதுதான் மூச்சு வாங்க ஓடி வந்த பிரகாஷை பார்த்தான் ராகவ். நித்யாவை போலவே பிரகாஷின் முகத்திலும் கை கால்களிலும் காயம் பட்டிருந்தது. பிரகாஷுக்கு ராகவை உடனே அடையாளம் தெரியவில்லை. "ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதையை என் வழியில இருந்து விலகி போயிடு, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" என்று கோபமாக கூறினான். பிரகாஷை பார்த்தவுடன் ராகவிற்கு அடையாளம் தெரிந்துவிட்டது. "என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் பிரகாஷ்? உங்களுக்கு தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு கேள்விப்பட்ட. வைஃப் கூட இருந்து அவங்கள கவனிச்சுக்காம இப்படி அசிங்கமா நடுத்தரவுல ஒரு பொண்ணை துரத்திட்டு இருக்கீங்க" என்று கூறினான். அப்பொழுதுதான் பிரகாஷுக்கு ராகவை அடையாளம் தெரிந்தது. "ஓ, மிஸ்டர் ராகவ், நீங்களா?" என்று அவன் சங்கடமாக முணுமுணுத்தான். "ஆமா, நானேதான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் பிரகாஷ்? ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது? என்னோட ஆட்டோ ஷோவுக்கு வந்த நிறைய பேர் இந்த நித்யாவோட கான்டாக்ட் டீடைல் கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாங்க. ஆனா நீங்க எப்படி கீழ்த்தரமா அவளை துரத்திட்டு வருவீங்க நான் நினைச்சே பார்க்கல" என்று ராகவ் கூறவும் பிரகாஷிற்கு கோபம் வந்துவிட்டது. "சார், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இவ என்னோட வைஃப்" என்று அவன் கூறினான். "என்ன சொல்றீங்க? வைஃபா?" என்று ராகவ் அவன் கூறுவதை நம்ப முடியாமல் நித்யாவின் பக்கம் திரும்பி, "நிஜமாவா?" என்று கேட்டான். "ஆமா சார், ஆனா நான் இப்ப இவரை டிவோர்ஸ் பண்ண போறேன்" என்று நித்யா கூறினாள். "ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்ப திரும்ப என்ன டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லுவ?" என்று கோபமாக கேட்ட பிரகாஷ் அவளை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். அதற்குள் விரைந்து சென்று நித்யாவின் கையை பிடித்து தனக்கு அருகில் இழுத்துக் கொண்ட ராகவ், "மிஸ்டர் பிரகாஷ், நித்யா உங்க வைஃபா இருந்தாலும் அவங்களுக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னா விட்டுட வேண்டியதானே? எதுக்காக அவளை கட்டாயப்படுத்துறீங்க?" என்று கேட்டான். "ஹலோ மிஸ்டர் ராகவ், நீங்க எதுக்காக நித்யாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஒருவேளை உங்களுக்கும் இவ கூட தொடர்பு இருக்கா?" என்று அவன் முகத்தை சுளித்துக் கொண்டு கேட்கவும், "ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க பிரகாஷ்? நித்யா என் கம்பெனியில ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது" என்று ராகவ் கூறினான். ஆனால் பிரகாஷ் இதை நம்பவில்லை. "சும்மா கதை விடாதீங்க சார். இவ கூட இப்ப நீங்க தானே இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு ஆட்டோ ஷோவ்ல நீங்க தானே இவளை தூக்கிட்டு போனீங்க?" என்று பிரகாஷ் கேட்டான். "முட்டாள் மாதிரி பேசாதீங்க பிரகாஷ். இவர் ஒண்ணு என்ன தூக்கிட்டு போகல. உங்களுக்கு என்ன கண்ணு தெரியாதா?" என்று நித்யா கேட்கவும், "யார பார்த்து முட்டாள்னு சொல்ற? அன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போனவனோட முகம் அங்க இருந்த யாருக்குமே தெரியல. அவனோட முதுகு மட்டும் தான் தெரிஞ்சது" என்று பிரகாஷ் கூறினான். "ஆஹா, அப்படின்னா
மாஸ்க் மேனோட முகத்தை அன்னைக்கு யாருமே பார்க்கலையா என்று நித்யா நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே, ஆமா, நான் தான் அன்னைக்கு நித்யாவை தூக்கிட்டு போனேன். அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். கூடிய சீக்கிரமே நான் நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று ராகவ் சாதாரணமாக கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. மிஸ்டர் ராகவ், என்ன சொல்றீங்க என்று அவள் கோபமாக கத்தினாள். ஓஹோ, கதை அப்படி போகுதா? இங்க பாருங்க மிஸ்டர் ராகவ், இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் இவ என் பொண்டாட்டி தான். இன்னொருத்தர் பொண்டாட்டியா உங்களோட காதல்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இதுக்கு பேரு என்ன தெரியுமா? கள்ள காதல் என்று பிரகாஷ் அருவருப்பாக கூறவும், நீங்க அதுக்கு என்ன பேரு வேணா வச்சுக்கோங்க, எனக்கு நித்யாவை பிடிக்கும், அவ்வளவுதான். மத்தபடி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறது கிடையாது. இவர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா நித்யா, போலாம் என்று கூறிய ராகவ் அவளுடைய கையை பிடித்து அழைத்துக் கொண்டு தன்னுடைய காரில் ஏறப்போனான். ஆனால் நித்யா அவனிடமிருந்து தன்னுடைய கையை விடுவித்துக் கொண்டு, சார், என்ன விடுங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசி பிரச்சனையை அதிகமாக்குறீங்க என்று கேட்கவும், வேற என்ன பண்ண சொல்ற நித்யா? நான் உன்னை இங்கே விட்டுட்டு போனா அந்த பிரகாஷ் திரும்பவும் உன்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். இப்போதைக்கு பேசாம நான் சொல்றத கேட்டு கார்ல ஏறு என்று ராகவ் சொல்லவும், ராகவுடன் செல்ல நித்யாவிற்கு விருப்பமில்லை. அவள் திரும்பி பிரகாஷை பார்த்தாள். அங்கே பிரகாஷ் அவர்களை கொலை வெறியுடன் வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டிருந்தார். இப்போதைக்கு அவரிடம் இருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்த அவள் வேறு வழி இல்லாமல் ராகவின் காரில் ஏறினாள். அடுத்த நிமிடம் ராகவின் ஸ்போர்ட்ஸ் கார் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் கிளம்பியது. அந்த கார் தன்னை கடந்து செல்வதை பார்த்த பிரகாஷ் இயலாமையில் தன்னுடைய காலை தரையில் எட்டி உதைத்தவன் தன்னுடைய காருக்கு திரும்பி வந்தான். நித்யாவின் ஹேண்ட்பேக் அவனுடைய காரில் தான் இருந்தது. அதை பிரித்து பார்த்தான். அதில் விவாகரத்துக்கு தேவையான டாக்குமெண்ட்டுகள் அனைத்தும் தயாராக இருந்தது. அதை பார்த்து எரிச்சல் அடைந்தவன் அதை தூக்கி பின்சீட்டில் போட்டுவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். அதே நேரம் கார் ஓட்டிக்கொண்டே நித்யாவை பார்த்த ராகவ், நித்யா, உனக்கும் பிரகாஷுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டான். சார், இது என்னோட பர்சனல் விஷயம், இத பத்தி நான் பேச விரும்பல என்று நித்யா கூறினாள். என்னது பர்சனல் விஷயமா? அதான் 4 பேர் பாக்குற மாதிரி தெருவுக்கே வந்துருச்சே. இன்னும் நீ எதை மூடி மறைச்சு வைக்க போற? உன்னை இப்ப நான் காப்பாத்திருக்கேன். நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் என்று ராகவ் கூறினான். வேறு வழி இல்லாமல் தனக்கும் பிரகாஷுக்கும் திருமணம் நடந்தது முதல் தற்பொழுது விவாகரத்துக்கு அவள் தயாராக இருப்பது வரை அவள் சுருக்கமாக சொன்னாள். ஆமா, பிரகாஷ நீ எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற என்று ராகவ் கேட்டான். அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் தங்கச்சி கூட தொடர்பு வச்சிருக்காரு. இப்ப அவ கர்ப்பமா இருக்கா என்று நித்யா கூறினாள். ஓ, அப்படின்னா உன் தங்கச்சி உன்னை விட ரொம்ப அழகா இருப்பாளா என்று கேலி செய்யும் குரலில் ராகவ் கேட்டான். அவன் கூறியதை கேட்ட நித்யா, வெள்ளிப்பார்வைக்கு அழகா தெரிகிற எல்லாரோட மனசும் அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப எதுக்கு சார் இதெல்லாம் என்று அவள் கூறினாள். உடனே அவளை திரும்பி பார்த்த ராகவ், நீ சொல்றது சரிதான். அதே மாதிரி நானும் நீ அழகா இல்லன்னு உனக்கு நான் வேலை கொடுக்காம இல்ல. உன் திறமை மேல இருந்த நம்பிக்கைனாலதான் உனக்கு வேலை கொடுத்த. அத நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என் தம்பியை எடுத்துக்கோ. எத்தனை சினிமா நடிகைகள் அவன் பின்னாடி அலையறாங்க தெரியுமா? ஆனா அவங்க எல்லாம் மேக்கப் இல்லாம பார்க்கவே சகிக்காது என்று ராகவ் கூறினான். இப்ப எதுக்கு இவர தேவையில்லாம அழக பத்தி பேசிட்டு இருக்காரு? என் பர்சனல் விஷயத்த பத்தி கேட்காம டாபிக் மாறின வரைக்கும் சந்தோஷம்தான் என்று நினைத்த நித்யா உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டவள் அதன் பிறகு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அவளை பார்த்து புன்னகைத்த ராகவ், இண்டஸ்ட்ரியில பிரகாஷ் பெரிய ஆள்தான். நீ அவரை டிவோர்ஸ் பண்ணினா உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு நீ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க என்று கேட்டான். நான் அவர்கிட்ட இருந்து 1 ரூபா கூட எதிர்பார்க்கல என்று ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றி விட்டு நித்யா கூறவும், அதன் பிறகு அதை பற்றி ராகவ் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து, சரி, அதுவும் இஷ்டம். நான் வேணா எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட சொல்லி உன்னுடைய டிவோர்ஸ் கேஸை எடுத்து நடத்த ஹெல்ப் பண்ணவா என்று ராகவ் கேட்டான். பரவாயில்ல சார், எப்படியும் நான் இந்த மாசத்துக்குள்ள பிரகாஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடுவேன் என்று நித்யா உறுதியான குரலில் கூறவும், அவளை ஆச்சரியமாக பார்த்த ராகவ், எப்படி நீ இவ்ளோ உறுதியா சொல்ற? எனக்கு என்னவோ அந்த பிரகாஷ் அவ்வளவு சீக்கிரம் உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பான்னு நம்பிக்கை இல்ல. பொதுவா நீ எந்த அளவு ஒரு ஆண் கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு அவன் உன்னை நெருங்கி வரணும்னு நினைப்பான் என்று கூறிவிட்டு ராகவ் அவளுடைய கண்களை ஆர்வத்துடன் பார்த்தான். அப்படின்னா அந்த பிரகாஷுக்கு என் மேல இருக்கிற காதல்ல தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலன்னு சொல்ல வரீங்களா மிஸ்டர் ராகவ் என்று நித்யா கேட்கவும், நான் பிரகாஷ் பத்தி சொல்லல, என்ன பத்தி தான் சொல்றேன். நானும் உன்னை நெருங்கி வர எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க.
என்று ராகவ் அவளை பார்த்து கண்ணடைத்து தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக கூறினான். ஆஹா, அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ராகவ், நீங்க தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க வேண்டான்னு நினைக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்தவள், என்ன சார் சொல்றீங்க என்று அவள் அதிர்ச்சியுடன் கேட்கவும், பின்ன நித்யா, நீ என்கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணதுல இருந்து நான் உன்கிட்ட ஹார்ஷா தான் நடந்துக்கிட்டேன், இல்லன்னு சொல்லல. அதுக்காக என்ன பார்க்கும் போதெல்லாம் டாம் அண்ட் ஜெரியில வர ஜெரி மாதிரி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டு எட்டி பாக்குறவங்களுக்கு நான் என்னவோ உன்னை சாப்பிட வர டாமா என்ன நினைக்கிறாங்க என்று ராகவ் கூறினான். ஆமா சார், நான் நேச்சுரலாவே கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு என்று நித்யா அப்பாவியாக கூறவும், யாரு நீயா? ஒரே நேரத்துல எத்தனை பேரை நீ அலைய விட்டுட்டு இருக்க தெரியுமா? பொண்ணுங்க நாவே அருவருப்பா முகத்தை சொல்லிக்கிற என் தம்பி ரோஹித் கூட உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கான் என்று ராகவ் கூறினான். உடனே, சார், நீங்க தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க என்று நித்யா கூறிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தாள். அப்போதுதான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு செல்லும் பாதையில் கார் செல்லவில்லை என்பதை உணர்ந்து கொண்டவள், மிஸ்டர் ராகவ், நீங்க எங்க போறீங்க? இது ஹோட்டலுக்கு போற ரூட் மாதிரி இல்லையே என்று கேட்டாள். ஆமா, இப்ப நாம ஹோட்டலுக்கு போகல. ஹோட்டல்ல உன் கூட யார் தங்கியிருக்காங்கன்னு நீ சொன்னாதான் நான் உன்னை அங்க அழைச்சிட்டு போவேன் என்று ராகவ் கூறினான். அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நித்யா அப்படியே சோர்ந்து போய் சீட்டில் சாய்ந்து விட்டாள். அப்பொழுது அவளுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஹாய் பேபி கேர்ள், டிவோர்ஸ் பத்தி நீ ஃபீல் பண்ண வேண்டாம், அத நான் பாத்துக்கிறேன். நான் உனக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று மாஸ்க்மேனிடமிருந்து அவளுக்கு மெசேஜ் வந்தது. அதை பார்த்தவுடன் நொறுங்கி போயிருந்த அவள் மிகவும் நம்பிக்கையுடன், மிஸ்டர் ராகவ், கொஞ்சம் காரை நிறுத்துறீங்களா? நான் இங்கே இறங்கி டாக்ஸில போய்க்கிறேன் என்று கூறினாள். என்னாச்சு நித்யா? ஏதோ ஒரு மெசேஜ் வந்த உடனே உனக்கு எங்க இருந்து அவ்வளவு தைரியம் வந்துச்சு? யார்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது என்று ராகவ் கேட்கவும், அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட் என்று மட்டும் நித்யா கூறினாள். பாய் ஃப்ரெண்டா என்று ராகவ் முகத்தை சுளித்துக் கொண்டு கேட்கவும், ஆமா. அவர் கூட தான் இப்ப நீ ஹோட்டல்ல தங்கி இருக்கியா என்று ராகவ் கேட்டான். ஆமா, அவர் கூட தான் இருக்கேன் என்று நித்யா சொல்லவும் ராகவின் முகம் இருண்டு விட்டது. ஓ அப்படியா? அவனுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நீ என்கிட்ட தெளிவா சொல்ற வரைக்கும் நான் கார்ல இருந்து உன்னை வெளியில விட மாட்டேன் என்று உறுதியான குரலில் ராகவ் கூறினான். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்க என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்ட நித்யா, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன், என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்க? அந்த அயோக்கியம் பிரகாஷ் கிட்ட இருந்து உன்னை நான் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கேன், அப்ப அதெல்லாம் வேஸ்டா என்று ராகவ் கோபமாக கேட்கவும், நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராகவ். இந்த நன்றியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் என்று நித்யா கூறினாள். வாய மூடு, யாருக்கு வேணும் உன்னோட தேங்க்ஸ்? அத தூக்கி குப்பையில போடு என்று கோபமாக அவளை பார்த்து கத்த ஆரம்பித்தான் ராகவ். அவனுடைய கோபத்தை பார்த்து நித்யா பயந்து போனாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.